அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும், செங்கோட்டையன் வலியுறுத்தல். தனது உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை நிரூபித்துள்ளார் செங்கோட்டையன். வி.கே. சசிகலா பேச்சு. செங்கோட்டையனின் எண்ணம் வெற்றி பெற வாழ்த்துகள். OPS பேட்டி. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், EPS உறுதி. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுக ஆட்சியை அகற்ற முடியும், நைனா நாகேந்திரன் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல், செல்வ பெருந்தகை விமர்சனம். பள்ளிக்கல்வித்துறையை பாழடைந்த துறையாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை, அன்புமணி காட்டம். மதுரையில் அதிக சாதிய வன்கொடுமை, திருமாவளவன் குற்றச்சாட்டு. 3வது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது, சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். தங்கம் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு, நகை பிரியர்கள் அதிர்ச்சி. GST சீரமைப்பால் அனைத்து பொருட்களின் விலை குறையும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பருவமழை காரணமாக மேக வெடிப்பு, ஹிமாச்சல பிரதேசத்தை சூழ்ந்த வெள்ளம். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம், மக்கள் அச்சம். சீனாவின் ஆதிக்கத்தில் இந்தியா ரஷ்யா, ட்ரம்ப் விமர்சனம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் கணிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.